இன்றைக்கி நம்ம அழகான ஆரி ஒர்க் ப்ளவுஸு வித் நெட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது ஈஸியாக எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நெட்டில் கட் பண்ணும்போது நம்ம மட்கன் ஸ்டிச்சுன்னு இருக்குது, அது போட்டுட்டோம்னா லைனிங்கை டைரெக்டாக கட் பண்ணி டைரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்டிச்சிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெட்டட் ப்ளவுஸு ஈஸியாக ஸ்டிச் பண்ணணுன்னா நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போதே, ஃப்ரேமில் இருக்கும்போதே, காட்டில் ஃபிக்ஸாக இருக்கும்போதே மட்கன் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியாக அதை ஒட்டி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இது ஸ்லீவு ஃபுல் கட் பீட் ஒர்க் பண்ணியிருக்கோம், வித் ஹேங்கிங்ஸோடு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஸ்டிச்சிங் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு பண்ணுறதால ஃபினிஷிங்கும் நல்லா வரும், ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு மேட்ச் பண்ணி கட் பண்ண போகிறோம். பேக் எப்பயுமே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஃபோல்டிங்கில் நெக்கு கட் பண்ணவே கூடாது. அதை நம்ம விரித்து போட்டு தான் கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நெக்கு ஃபினிஷிங்காக கரெக்டாக நம்மளுக்கு தெரியும். நம்ம நார்மல் ப்ளவுஸுங்கும்போது அது ஃபோல்டிங்லேயே கட் பண்ணிடுவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நம்ம ஒர்க் ப்ளவுஸுங்கும்போது அந்த நெக்கு ஃப்ரண்ட் பார்ட்டை பார்த்து தான் நம்ம கட் பண்ணணும். இல்லைன்னா ஒர்க்கு மேலே அடியாயிடும். ஆனால் கட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து சூதானமாக கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக கட் பண்ணிட்டோம். இதுதான் ஈஸி மெத்தடு. கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம்.